சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட்ல 2 பேர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுலோச்சனா தான். அவங்க இப்ப ரீசெண்டா அவங்களோட எலிமினேஷனை பத்தியும் சரிகமபா சீனியர் சீசன் 5யோட பயணத்தை பத்தியும் பல விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர் கலந்து வந்துட்டு இருந்தாலும் கடலூரை சேர்ந்த கௌஷிக் அப்புறம் சுலோக்ஷனா இவங்க 2 பேருமே இந்த வாரம் வெளியேறின விஷயம் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. சரிகமபாவை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் வாரம் வரும்போது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வருவாங்க. அதுல ஒரு போட்டியாளர் 2 போட்டியாளரை எலிமினேட் பண்ணுவாங்க. இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5ல டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு. அதுல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத 4 பேரை செலக்ட் பண்ணி அதுல கரீஸ் அப்புறம் விக்னேஷ் இவங்க 2 பேரையும் சேஃப் ஜோனுக்கு தள்ளிட்டு சுலோக்ஷனா அப்புறம் கௌஷிக் இவங்க 2 பேரையுமே டெடிகேஷன் ரவுண்டோட எலிமினேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட எலிமினேஷனை பத்தி இப்ப சரிகமபா சீனியர் சீசன் 5ல இருந்து எலிமினேட் ஆகி வந்திருக்கக்கூடிய சுலோக்ஷனா பல விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சரிகமபா மேடை அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்குது. முன்னாடி தான் நான் சோசியல் மீடியால பாட்டு பாடி போடுவேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ஆனா இப்ப சரிகமபால கலந்துட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்ல வெளில போகும்போது நீங்க தானே சுலோக்ஷனா, நீங்க தானே சரிகமபால பாடுறீங்கிற மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நான் ஹெல்மெட் ஆகி வெளில வரதான் போறேன். இருக்கக்கூடிய எல்லாருமே டைட்டில் வின் பண்ண முடியாது, எல்லாருமே ஃபைனலிஸ்ட் ஆக முடியாது. யாராவது டாப் 5 கண்டஸ்டன்ட் மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஏற முடியும். என்னைக்கோ ஹெல்மெட் ஆக போறேன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமா ஹெல்மெட் ஆகிட்டேனே தவிர மற்றபடி இந்த சரிகமபா ஷோல எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குது, ஒரு மரியாதை கிடைச்சிருக்குது. இந்த எலிமினேஷன்ல சதி நடந்திருக்குது, வேற ஒருத்தவங்களுக்கு பதிலா சுலோக்ஷனாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பரவுது. அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னை விட மற்றவங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காது அப்படிங்கிறது என்னோட தப்பு தான். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஃபினாலேக்கு போறனோ இல்லையோ ஃபினாலே வைக்க முந்தின வாரம் வரைக்குமா நான் இருந்திருப்பேன். எது எப்படி இருந்தாலும் என் பாட்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய திறமையை பயன்படுத்தி நான் இந்த சரிகமபால வந்திருக்கேன். நான் சரிகமபா சீனியர் சீசன் 5ல இத்தனை வாரங்கள் டிராவல் பண்ணதே ரொம்ப பெருமையா பாக்குறேங்கிற மாதிரி தான் சுலோக்ஷனா ரொம்ப பெருந்தன்மையா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பராசக்தி படத்துல வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதுல வந்த வாய்ப்பை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல கூலி திரைப்படம் வரப்போற ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான எல்லா ப்ரொமோஷன் வரைக்கும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லோகேஷ் கனகராஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சில இன்டர்வியூல இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை ஷேர் பண்றாரு. குறிப்பா இப்ப பராசக்தி படத்துல சுதா கங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்துல ஆரம்பத்துல வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதுக்காக சுதா கங்கரா லோகேஷ் கனகராஜா அப்ரோச் பண்ணாங்களாம். அவருக்கும் நடிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்துச்சான், ஒரு ஆசை இருந்துச்சான். ஆனா அந்த நேரத்துல அவர் கூலி படத்துல பிஸியா இருந்ததால கூலி படத்தை அதை பாதிச்சிட போகுது, கூலி படத்தோட வீக் ஆக்கிட போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்ததாகவும் அதனால தனக்கு வந்த அந்த வில்லன் கதாபாத்திர வாய்ப்பை தான் நழுவ விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காராம். ஒருவேளை அந்த நேரத்துல நான் எந்த படத்தையும் ஷூட்டிங் அட்டன் பண்ணாம இருந்தேன்னா கண்டிப்பா அந்த வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பேங்கிற மாதிரியும் லோகேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.